என் செல்ல குட்டியில பாட்டிக்கிட்ட வாடா. நான் வரமாட்டேன். ஏன்டா இப்படி படுத்துற? இத பார்த்தா உங்க அப்பா வந்து என்னதான் திட்டுவான். சின்ன பிள்ளைக்கு ஒரு வாய் சுண்டல் கூட குடுக்க முடியலன்னு கேட்பான். சாப்பிடுறா. எனக்கு சுண்டல் வேணாம். வேற என்ன வேணும்? இந்த உடஞ்சு போன முதுக வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும் சொல்ற, அதையும் செஞ்சு தரேன். எனக்கு அம்மா தான் வேணும். என்னடா நீ இப்படி பண்ற? நான் அம்மாவை பார்க்கணும். நான் அம்மாவை பார்க்கணும். ஓ, நான் அம்மாவை பார்க்கணும். பாப்பா நான் அம்மாவை பார்க்கணும். நல்ல நேரத்துல வந்த. உட்கார். உன் மகனை என்னால சமாளிக்கவே முடியல. பார்க்கணும். வீட்டுக்கு வந்தவன் துணிய மாத்தி முகத்தை கழுவ வைக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேன். இப்ப சுண்டலை கொடுத்தா திங்க மாட்டேங்கிறான். இவன் பின்னாடியே அலைஞ்சு அலைஞ்சு நான் மயக்கம் போட்டுதான் விழுந்திருப்பேன். எனக்கு அம்மாவை டேய், தரணி. பார்க்கணும். அப்பா ப்ளீஸ். எதுக்குடா சாப்பிடாம இப்படி அடம் பிடிக்கிற? நான் அம்மாவை பார்க்கணும். அம்மாவை பார்க்கணும். ஏண்டா நீதான் உங்க அம்மாவை பத்தி இவ்வளவு கவலைப்படுற, ஆனா உன் அம்மா உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் தாத்தா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் அம்மாவை பார்க்கணும். நான் அம்மாவை பார்க்கணும். என்னை அழிச்சிட்டு தரணி போறேன். அழாதடா. அம்மாவை பார்க்கணும். டேய் டேய், சொன்னா கேளுடா கொஞ்சம். எனக்கு அம்மாவை பார்க்கணும். பார்க்கணும். டேய் அழாதன்னு சொல்றல தரணி. எனக்கு அம்மா. சரி உன் அம்மா கிட்ட உன்னை நான் கூட்டிட்டு போய் விடுறேன். கண்டிப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். உங்க அம்மாவை பார்த்தா நீ என்ன பண்ணுவ? நான் ஹாப்பியா ஆயிடுவேன். ஹாப்பியானா மட்டும் போதாது தரணி, இப்ப என்ன பண்ணணும்? உன் அம்மாவை இங்க வர சொல்லணும். சொல்லுவியா? சரி சொல்றேன். சரி, இப்போ உன் அம்மா இங்க வர மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நானும் அங்க இருந்துருவேன். அடிச்சு பல்லுகள் எல்லாம் கலட்டிடுவேன். ஏண்டா ஏற்கனவே பொண்டாட்டி அடிச்ச, அடுத்து புள்ளைய அடிக்க போறியா? சும்மா இரு. சரி உன் அம்மாவை பார்க்க நான் கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சொல்றத மட்டும் நீ பண்ணணும். பண்ணுவியா? பண்றேன். அம்மாவை பார்த்த உடனே அவளை அப்படியே கட்டி பிடிக்கணும், அழணும். ஏன் அழணும்? இப்போ உன் அம்மா இங்க இல்லன்னு சொல்லி அழுது புலம்புறல்ல, வருத்தப்படுறல்ல, அப்போ உன் அம்மாவை அங்க பார்த்த சந்தோஷத்துல நீ அழணும். சரி. நீங்க உடனே இங்க வரணும்னு சொல்லி அடம் பிடிக்கணும். உடனே அம்மா வந்தோடனே அடை பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன்ப்பா. ஏண்டா புள்ளைய நாடகம் போட சொல்றியா? மா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாமா? ஏன்னா தரணி அடம் பிடிப்பியா? அம்மா இங்க வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிப்பியா இல்லையா? நான் அடம் பிடிப்பேன்ப்பா. இங்க பாரு, உன் அம்மா இங்க வர்றதும் வராததும் உன் கையில தான் இருக்கு. நீங்க இங்க வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சாதான் உங்க அம்மா இங்க வருவா. இல்லன்னு வையே, அவ அங்கே இருந்துருவா. அப்புறம் அப்பா உன்னை கூட்டிக்கிட்டு இப்படியே வீட்டுக்கு வந்துருவேன். நானும் பாட்டியும் மட்டும்தான் உன் கூட இருப்போம். உன் தங்கச்சியையும் உன் அம்மாவையும் உன்னால பார்க்கவே முடியாது. நான் அம்மா கூட இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்றேன்ப்பா. என் தங்கம். மா நானும் தரணியும் போயிட்டு ரேவதியும் இளவரசி கூட்டி வரோம், சரியா? உன்னால முடியாதத உன் புள்ளைய வச்சு சாதிக்க பாக்குற. போ போ, கூட்டிட்டு வா. சரி, போ, வாடா போலாம். போயிட்டு வாங்க. நானும் மதியம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுப்போம். ரேவதி நீயும் எல்லார் கூடயும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே? பரவாயில்ல அண்ணி, நான் உங்க கூடயே சாப்பிட்டுக்கிறேன். அத்தை தரணி எப்ப வருவான்? அவன் வருவான் பாப்பா. தரணிய நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. போன் பண்ணி பேசணும்னா கூட அத்தை போனுக்கோ இல்ல அவர் போனுக்கோ தான் கூப்பிட்டு ஆகணும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரேவதி தரணி சாப்பிட்டிருப்பான், நீ ஒண்ணும் கவலைப்படாத. மாமா குழந்தைங்களை நல்லா பார்த்து பாருக்கா. அம்மா அம்மா நீ பின்னாடியே சுத்துவான். அங்க இப்ப என்ன பண்றானே தெரியல. நாளைக்கு நான் மறுபடியும் போறேன் ரேவதி. எப்படியாவது தரணியை கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா வாங்க மாமா, வாடா. ஹாய் மாமா. வாங்க மாப்ள. வாங்க மாப்பிள்ள. ஏமா என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க? நாங்க கிளம்பும் போது நீ ஸ்கூலுக்கு போயிருந்த தரணி, அதான் உன்னை கூட்டிட்டு வர முடியல. நான் ஸ்கூல்ல முடிஞ்சு வர வரைக்கும் என்ன வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. நான் ரொம்ப மிஸ் பண்ணமா. நீங்க எப்ப வருவேன் எப்ப வருவேன்னு கேட்டுட்டு இருந்தம்மா. உன்னை பார்த்த உடனே தான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. நம்ம இங்கே இருக்கலாமா? நீ, நானு, பாப்பா, ராகவி, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, சித்தி, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கலாமா? தரணி நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. நான் அம்மா கூட இங்கேயே இருக்கேன். நீங்க கிளம்புங்க. தரணி அதெல்லாம் வேணாம், நீ அப்பா பக்கத்துல வா. நான் வரலப்பா. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் அம்மா கூட இங்கேயே இருக்கேன். என் அம்மா கிட்ட எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தரணி நீங்க கிளம்புங்கப்பா. நீ வாராகவே நம்ம விளையாடலாம். ஏய் வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உள்ள வாங்க, உட்காருங்க மாப்ள. சாப்பிடுறீங்களா? இல்ல அதெல்லாம் வேணாம். ரேவதி இல்லாம தரணியால இருக்க முடியல. சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான். அம்மாவை பார்க்கணும்னு ஒரே அழுகு, அடம் பிடிக்கிறான். அதான் நான் அவனையும் கூட்டிக்கிட்டு ரேவதியை கூட்டிட்டு போக வந்தேன். குழந்தையால அம்மா இல்லாம இருக்க முடியாதுதான். அதுக்காக ரேவதி அங்க வரணும்லாம் இல்ல. தரணி இங்க வரலாம், ரேவதி கூட எங்க கூட இருக்கலாம். டேய் இருப்பா, பேசிக்கலாம். இளவரசி பாப்பா பாப்பா, என் குழந்தை சத்தம் தானே அது. இளவரசி பாப்பா
இளவரசி, இளவரசிமா, எங்கடா இருக்க? செல்லமே, இளவரசி, 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 என்னம்மா எப்படா இருக்க? அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமாடா? நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல. எனக்கு என் குழந்தைங்க முக்கியம் மாமா. என் குழந்தைங்க சந்தோஷம் முக்கியம், குடும்பம் முக்கியம். குடும்பம் ஒன்னா இருக்கிறது முக்கியம். நானும் தரணியும் அங்க, ரேவதியும் இளவரசியும் இங்கன்னு என்னால இருக்க முடியாது மாமா. அதனாலதான் தரணி இங்கே விட்டுட்டு போக சொன்னேன். ஏய், நீ அமைதியா இருப்பா பாக்கிறாச்சு. மாப்பிள்ள பேசுறாருல்ல, பேசட்டும். தேங்க்ஸ் மாமா. மாமா நான் பண்ணது தப்புதான் மாமா. மறுபடியும் எல்லாரும் முன்னாடி வச்சு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதான் நான் பண்ணது தப்புதான். மன்னிச்சிருங்க சுரேஷ். நான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். இனிமே நான் ரேவதி அடிக்கிறத பத்தி யோசிக்க கூட மாட்டேன். ரேவதியை என் கூட அனுப்பி வைங்க மாமா. ரேவதி, நீ என் கூட வா ரேவதி. நீ இல்லாம நம்ம வீடு நல்லாவே இல்ல, இருட்டான மாதிரி இருக்கு. நீ வா ரேவதி, நம்ம வீட்டுக்கு வா ரேவதி. வேலைக்கு சோறு கிடைச்சிருக்காது, அதான் வந்து நிக்கிறாரு. மச்சான், பாப்பா ஒரு நிமிஷம் பிடி. நான் வந்துடுறேன் மாமா. இங்க பாருங்க மாமா, இது ஒரு நிலத்தோட பத்திரம். இந்த நிலத்தை நான் தான் வாங்க போறேன். யார் பேர்ல நினைக்கிறீங்க? எல்லாம் ரேவதி பேர்ல தான். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மா. இவ இங்க வந்து உட்காந்துட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி மாமா நடக்கும்? யார் சைன் பண்ணுவாங்க? மாமா, நிலத்தோட சொந்தக்காரங்க கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? மாமா, தயவு செஞ்சு ரேவதியை என் கூட அனுப்பி வைங்க மாமா. ஏற்கனவே நடந்த தப்பு மறுபடியும் நடக்காது மாமா. என் மேல நம்பிக்கை வச்சு ரேவதியை என் கூட அனுப்பி வைங்க மாமா. ஒரே ஒரு நாள் நான் செஞ்ச தப்ப பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. இத்தனை நாள் நான் பண்ண நல்லது எல்லாமே மறந்துட்டீங்களா மாமா? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. மாமா, இனிமே எந்த தப்பு நடக்காது மாமா. ரேவதி எங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பா. தயவு செஞ்சு ரேவதியை அனுப்பி வைங்க மாமா. அதான் மாப்பிள்ள இவ்வளவு சொல்றாருல, இனிமே எதுவும் தப்பா நடக்காதுன்னு வாக்கு வேற கொடுத்திருக்காரு. நீ கிளம்பு ரேவதி. மாமா, அது யாரும் எதுவும் பேச வேண்டாம். ரேவதி, நீ மாப்பிள்ள கூட கிளம்பு. நீ சொல்லு சுரேஷ். நீங்க எல்லாம் சொன்னாதான் ரேவதி கேப்பா. அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாமா சொல்றாரு. கூட போக்கா. ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா ரேவதி கூட போகணும்னு இருக்கா? அதெல்லாம் ரேவதி அனுப்ப முடியாது. பாக்யராஜ், இவர் வாக்கு கொடுக்கறதெல்லாம் நம்பி ரேவதி அனுப்பி வைக்க முடியாதுமா. இப்ப நல்லா பேசி கூட்டிட்டு போயிருவாரு. மறுபடியும் கை நீட்ட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? என்ன ரேவதி, உங்க அண்ணன் புரிஞ்சுக்காம பேசுறான். நான் என்னமோ கொடூரமானவனு உன் அண்ணன் நினைச்சிட்டு இருக்கானா? நான் என்ன பொண்டாட்டி அடிக்கிறாளா? இதுக்கு முன்னாடி எப்பவாவது உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கனா? நீட்டி இருக்கீங்களே. சுரேஷ் கல்யாணத்துக்கு முந்தின நாள் எல்லாரும் முன்னாடி வச்சுதானே அரைஞ்சீங்க. அது ஏதோ கோவத்துல அப்படி பண்ணி. அப்ப வந்த கோவம், நேத்து வந்த கோவம் மறுபடியும் வராதுன்னு என்ன நிச்சயம்? ரேவதி, இனிமே நான் கோவப்பட மாட்டேன். நம்ம வீட்டுக்கு வா ரேவதி. அப்பா, ரேவதி அனுப்பி வைக்க கூடாதுப்பா. குழந்தைங்களோட ரேவதி நம்ம வீட்லயே இருக்கட்டும். ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு பாக்கிறாச்சு. இந்த விஷயத்துல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுப்பா. வா. எதுக்குப்பா? உள்ள வா, உள்ள வான்னு சொல்றல. வா. என்ன பேசிக்கிட்டு இருக்கா பாக்கிறாச்சு நீ? நான் சரியா தானப்பா பேசுறேன். மாப்பிள்ள அவ்வளவு தூரம் கேக்குறாரு. அவர் கூட ரேவதியை அனுப்பாம இங்கேயே வச்சு பாத்துக்கலாம்னு சொல்றியா நீ? அப்பா, ஆமாப்பா, ரேவதி இங்கே இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு? எத்தனை நாள் வேணா இருக்கட்டும். காலம் முழுக்க வேணும்னாலும் நான் என் தங்கச்சியும் அவ குழந்தைங்களையும் பாத்துப்பேன்ப்பா. மாப்பிள்ள ரேவதி மேல அன்பா தாண்டா இருக்காரு. அன்பா இருக்கிறவர் தான் கை நீட்டி அடிச்சாராப்பா? அது ஏதோ கோபத்துல அடிச்சிட்டாருடா. அதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இதான் பாத்தேல்ல, எவ்வளவு கெஞ்சி கூப்பிடுறாரு. ரேவதி பேர்ல நிலமெல்லாம் கூட வாங்க போறாராண்டா. அப்பா, அது டிராமாப்பா. டிராமாலாம் இல்லடா, மாப்பிள்ள வாங்குவாரு தான். இங்க பாரு பாக்கியராஜ், ரேவதி கல்யாணம் ஆனதுல இருந்து வசதியா வாழ்ந்து பழகிட்டா. அவ பிள்ளைங்க பிறந்ததுல இருந்து வசதியா வாழ்ந்து பழகிட்டாங்க. அந்த வசதி வாய்ப்பை எல்லாம் உன்னால கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு 3 பேரையும் நல்லபடியா பாத்துக்க முடியும்பா. எத்தனை நாளைக்கு தாண்டா உன்னால பாத்துக்க முடியும்? அதான் சொன்னேனேப்பா, ஆயுசுக்கும் பாத்துப்பேன்னு. நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா பாக்கியராஜ். புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ஒரு நாள் சண்டையில முடிகிற விஷயம் கிடையாது. நிறைய விஷயத்த யோசிக்கணும். 2 பிள்ளைங்க வேற இருக்கு, அவங்கள பத்தியும் யோசிக்கணும். அதுங்க அப்பா இல்லாம வளரணும்னு நினைக்கனால ராகவியையும் சேர்த்து 3 பிள்ளைகளையும் படிக்க வச்சு ஆளாக்க முடியுமா? அப்பா, இருக்கிற ரூம்ல தாண்டா நாம எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரேவதியும் அவ பிள்ளைகளையும் தங்க வைக்கிறது கூட ஒரு ரூம்ல அவங்கள தூங்க சொல்லிட்டு நீ ஹால்ல தானே தூங்குற. அந்த அளவுதான் இருக்கு நம்ம வீட்டோட நிலைமை. இதுல காலத்துக்கு ரேவதியை இங்கே இருக்க சொல்றியா நீ? அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. நீ புரியாமலேயே பேசுறடா பாக்கியராஜ். வீட்டு நிலைமையை விடு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏற்கனவே அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கிட்ட கேட்கவும் கேட்டுட்டாங்கடா. இன்னும் 2 நாளைக்கு ரேவதி இங்க இருந்தானு வையே கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஊரை பத்தி எல்லாம் யோசிச்சு ரேவதியை பலி கொடுக்க என்னால முடியாதுப்பா. ஓ தங்கச்சி பாசம்லாம் எனக்கு புரியுது. சொந்த தங்கச்சி அடி வாங்கிட்டு வந்து நிக்கும் போது எந்த அண்ணனுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த சம்பவத்தை பத்தி மட்டுமே யோசிக்க முடியாதுல்ல பாக்கியராஜ். எல்லா பக்கத்துலயும் யோசிக்கணும்.